ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், சிறகடிக்க ஆசை தொடர்ந்து சாதனை மேலே சாதனை அப்படிங்கிறது தான். எஸ், 3 வாரமாக கிட்டத்தட்ட நம்பர் 1 பொசிஷன் அர்பன் ப்ளஸ் ரூரல்லையுமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 9 o'clock ஸ்லாட் வந்து தொடர்ந்து 3 வாரமாக வந்து சிறகடிக்க ஆசைக்கு விஜய் டிவி கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இதில் முக்கியமாக பேச வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டேவைஸ் ரேட்டிங்ஸ்க்கு 12+ ரேட்டிங்ஸ் கிட்ட கிராஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு 10+ இருந்துட்டு இந்த வாரம் திடீர்னு 12+ போனதெல்லாம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது தான். ஸோ ரேட்டிங்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து லாஸ்ட் வீக் வந்துட்டு அர்பன் பிளஸ் ரூரல் வந்துட்டு 8.9 வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் 9.8, கிட்டத்தட்ட ஒரு ரேட்டிங் அப்படியே எக்ஸ்ட்ராவா. அதே போல் அர்பனில் ஓவராலாக லாஸ்ட் வீக் வந்து 10.2, இந்த வாரம் 11.5. அது இன்னுமே ஒரு பெரிய ஷாக் அப்படிங்கிறது தான். ஏன்னா 10.2லேருந்து 11.5 கொண்டு வந்தது ஒரு பெரிய விஷயம். அதே போல் வந்துட்டு டே வைஸ் ரேட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு 9.8, மண்டே வந்துட்டு 11.2, டியூஸ்டே வந்துட்டு 11.1, வெட்னஸ்டே 12.1, தேர்ஸ்டே 12.3, ஃப்ரைடே வந்துட்டு 10.8. ஸோ ஃப்ரைடே கொஞ்சம் அடி என்னாச்சுன்னு தெரியல. எல்லா சீரியல்ஸுமே ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அதே போல் சாட்டர்டே வந்துட்டு 9.8. ஒருவேளை சாட்டர்டே ரேட்டிங்ஸும் 10+ மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். முக்கியமாக பேச வேண்டியது அந்த வெட்னஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 12.1, 12.3. ஸோ நம்ம இதான் வந்து ட்ராக் இவ்வளோ கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ட்ராக்கில் எல்லாம் என்கேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு யோசிச்சிருந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு இந்த ஒரு ட்ராக்குக்கு இவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் தான். ஸோ டீம் டிசர்விங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான சக்ஸஸ்லாம் அவங்களுக்கு இப்போ தான் கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் இது அடுத்த வாரம் நீடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ஓரளவுக்கு நம்பர் 1 மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரேட்டிங்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களுமே ட்ராக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த சீரியலுமே சக்ஸஸ் தான். ஸோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு டீம் கையில் தான் இருக்குது, எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதே போல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, ஸ்டுடியோ 1 டிஜிட்டல் அண்ட் டெலி அவார்ட்ஸ் சார்பாக வந்துட்டு வெற்றி வசந்துக்கு பெஸ்ட் சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து அடிஷனலாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக இப்போ டெலிவிகடன்லேருந்து ஒரு அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு அவார்டு வந்து அவருக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷம் தான். இது தொடர்ந்து இன்னும் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்குமே நானும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவார்ட்ஸ் அவருக்கு வாங்க போகிறாரு அப்படிங்கிறதுல தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகக்னிஷன் சிறகடிக்க ஆசைக்கு இப்போ தான் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கும்போது நமக்குமே பார்க்குற நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேன்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங். ஸோ நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நார்மல் ஆடியன்ஸை போய் சேர்ந்துட்டு தாங்க இருக்குது சீரியல். ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்ஸ்லாம் கொஞ்சம் ஹை வோல்டேஜாக மக்கள் கொஞ்சம் விரும்பி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் 1 செகண்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆன்லைன் ஆடியன்ஸ்க்கு ஒரு வேலை சாட்டிஸ்ஃபைங்காக இல்லையோ அப்படின்றதான். ஸோ ஹீரோயின் கேரக்டர் ஓரளவுக்கு மாற்றிட்டாங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சீரியல் நல்லா தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோயின் கேரக்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம சார்பாக ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். ஒரு டீம் கன்சிடர் பண்ணி மாற்றவங்க நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து வெளிப்படுறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.